அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு கருணையே சிறந்த வழிபாடு என்று ஒரு சிறுகதை. ஞானி ஒருவர் ஒரு கிராமத்துக்கு வந்தார். அந்த கிராமத்திலே பெரும் பணக்கார மனிதர் ஒருவர் இருந்தார். அவர் மிகவும் கஞ்சத்தனம் மிக்கவர். கஞ்சத்தனம்னா பொருள் செல்வம் நிறைய இருக்குது, ஆனால் யாருக்கு எதுவும் கொடுத்து உதவ மாட்டார். அவர் அந்த ஞானியிடம் வந்து, நான் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு வழி சொல்லுங்கள் ஐயா என்று கேட்டார். அதற்கு ஞானி, நீ தினமும் ஏழை எளியோருக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவி செய், கருணையே மிகச்சிறந்த இறை வழிபாடு என்று பதில் சொன்னார் ஞானி. திக்கற்றவர்கள்னா ஆதரவில்லாமல் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள். பணக்காரர் ஞானியின் அறிவுரையை குறைந்த பத்தமாவது பின்பற்றலாம் என்று முடிவெடுத்தார். ஆனால் யாருக்கும் எதுவும் கொடுத்ததுவார். சரி, இந்த முடிவை ஞானிகள் சொன்னார் என்று கொஞ்சம் சிறிதளவேனும் அதை பின்பற்றலாம் என்று முடிவெடுத்தார். அதன்படி ஒரு நாளைக்கு ஒரு யாசகனுக்கு ஒரு கைப்பிடி அரிசியை தானமாக கொடுத்தார். அதை பெருமையோடு அடுத்த நாள் ஞானியிடம் வந்து சொன்னார். அதை கேட்டதும் ஞானி அருகில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் அடிபாகத்தை விரல் நகத்தால் கீற ஆரம்பித்தார். பணக்காரர் குழம்பி போய் அவரது செயலுக்கு காரணம் கேட்டார். நான் நகத்தால் கீறி இந்த மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறேன் என்றார் ஞானி. பணக்காரருக்கு சிரிப்பு வந்தது. இவ்வளவு பெரிய மரத்தை கை நகத்தால் வெட்ட முடியுமா என்று கேட்டார். ஒரு பிடி அரிசி, ஒரு பிடி அப்படின்னா ஒரு கைப்பிடியில் இருக்கின்ற, கையை மடக்கினால் அதில் இருக்கின்ற ஒரு சிறிதளவு அரிசின்னு அர்த்தம். ஒரு பிடி அரிசியை யாசகனுக்கு கொடுத்து நீ வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும் போது இவ்வளவு பெரிய மரத்தை கை நகத்தால் வெட்டுவது பெரிய விஷயம் அல்ல என்றார் ஞானி. பணக்காரருக்கு தன் தவறு புரிந்தது. அது முதல் ஞானிகள் சொன்ன அறிவுரைப்படி தினந்தோறும் ஏழை எளிய மக்களுக்கு, மிகவும் அதிகப்படியான மக்களுக்கு உதவி செய்து கருணை வடிவமாக விளங்கினார் என்பது இந்த சிறுகதை. நம்மால் முடிந்தளவு கொடுத்து மற்றவர்களுக்கு உதவி செய்துதான் இறைவனை வழிபடுகின்றதற்கு சமமாகும் என்ற கருத்தை இதில் உணர்த்துகின்றார். இந்த சிறுகதையை படியுங்கள். இதில் இருக்கின்ற கருத்து உணருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.